கண்டக்ட் பண்றோம். ஸோ நெறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல தானே கிளாஸஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. நீங்க எதுக்கு சடனா டெய்லி கிளாஸ் வைக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல டெக்னிக்கல் இஷ்யூஸ் நடந்ததுனால அகைன் இந்த கிளாஸஸ் அவங்க வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க உங்க குரூப்பை செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் வந்து லெஃப்ட் பண்ணியிருப்போம். ஸோ எதுக்காக நாங்க லெஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னது தான். எஃப்ஐ கோர்ஸ்ல வேணுங்கிறது வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நாங்க சொல்லி சைன் அப் பேஜ் இதுவரைக்கும் சைன் அப் பண்ணாத பீப்புள்ஸ் அப்படின்ற முக்காவாசி பேர்த்த கிட்டத்தட்ட நாங்க கிளியர் பண்ணிட்டோம். ஸோ நீங்க வந்து இதுவரைக்கும் சைன் அப் பண்ணி நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் குடுத்துட்டு இருக்கிறதுனால, நீங்க வந்து இந்த மீட்டிங்ஸ வந்து ஜாயின் பண்றதுக்கான குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. சரி, ஓகே கைஸ். இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டேன். ஸோ 7:00ம் ஆயிடுச்சு. நம்ம கன்டென்ட்ட சீக்கிரம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஓகே கைஸ். இன்னைக்கான கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுக்கு HTML எப்படி பண்ணணும்? அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படிங்கிறது, உங்கள பத்தின ஒரு ஒரு வெப்சைட்ட வந்து நீங்க வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு ஒரு வெப் ஸ்ட்ரக்சர் எப்படி குடுக்கணும்? அதாவது HTML மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் HTML ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வெப் ஸ்ட்ரக்சர் எப்படி குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கான கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாத்துக்குமே? யாராச்சும் ஒருத்தவங்க தெரியுதுண்ணா. வந்து சொல்லுங்க. ஓகே, ஓகே. சூப்பர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்ட நான் டாக்குமெண்ட்டா கால் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மெட்டா மெட்டா டேக்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ மெட்டா டேக் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, ஸோ மெட்டா டேட்டானா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ மெட்டா டேட்டானா ஒரு டேட்டாவை பத்தின டேட்டாவை தான் மெட்டா டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மெட்டா டேக் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வெப்சைட்டை பத்தினத இந்த ஹெட்டிங் டேக்ல நம்ம இந்த மெட்டா டேட்டா தான் கால் பண்ண போறோம். ஸோ இந்த ஹெட் டேக் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து இந்த வெப்சைட்டை பத்தினது தான். அந்த வெப்சைட்டை பத்தின குவாலிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் அது எல்லாமே இந்த ஹெட் டேக்ல தான் இருக்கும். பட் ஆனா இது டைரக்டா எங்கேயுமே வெப்சைட்ல விசிபிள் ஆகாது. அதுதான் இந்த ஹெட் டேக். ஸோ இதுல நான் என்ன கால் பண்ணியிருக்கேன்னா, மெட்டா டேக்கை யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் டைட்டில் அப்படிங்கிறது ஒரு வெப் பேஜுக்கு நான் கால் பண்ற டைட்டில் தான் நான் இந்த இடத்துல டைட்டில் டேக் யூஸ் பண்ணி நான் கால் பண்ணியிருப்பேன். ஸோ அண்ட் தென் இன்னைக்கு நான் இந்த லிங்க் எதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து என்னோட வெப் பேஜ்க்கு நான் ஒரு ஐகான் வைக்கணும். ஸோ அதனால நான் லிங்க் டேக்கை யூஸ் பண்ணி நான் வந்து ஐகான்ஸை வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஓகே. ஸோ பாடி டேக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் வரோம். ஸோ இந்த பாடி டேக் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்க வெப் பேஜ்ல விசிபிள் ஆக போற எல்லா கண்டென்ட்டுமே இந்த பாடி டேக்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டர் டேக். ஸோ இந்த ஹெட்டர் டேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டாப் செக்ஷன் ஆஃப் த பேஜ். உங்களோட வெப் பேஜ்ல ஒரு டாப் செக்ஷன் இருக்குன்னா, அதுதான் ஹெட்டர் டேக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹெட்டர் டேக்ல என்னோட வெப்சைட்ல நான் இந்த இதெல்லாம் டாப் ஆஃப் த கண்டென்ட்ல வரணும் அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அது எல்லாமே இந்த ஹெட்டர் டேக்ல தான் வரும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்க ஏதாச்சும் ஒரு கம்பெனி சைட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹெட்டிங்ல அவங்களோட கம்பெனி நேமு அண்ட் தென் அவங்க கம்பெனியோட லோகோ. ஸோ இது எல்லாமே வருதுல்ல. ஸோ இது எல்லாமே ஹெட்டர் டேக்ல வைக்கிறது தான் இது எல்லாமே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட வெப் பேஜ்ல எனக்கு டாப் ஆஃப் த இதுல என்ன இருக்கு அப்படின்னா, வெல்கம் டு மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து என்னோட வெப் பேஜ்ல டாப் ஆஃப் த இதுல இருக்கிறதுனால இதை நான் வந்து ஹெட்டர் டேக்கை யூஸ் பண்ணி நான் கால் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் H1 டேக்கை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட வெப் பேஜுக்கு நான் ஒரு ஹெட்டிங் வைக்கிறேன். ஸோ ஹெட்டிங் நம்பர் 1 அப்படிங்கிறது இருக்கிற ஹெட்டிங் 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிற இருக்கிறதுலே ஹையஸ்டான சைஸ் வெல்கம் டு வெல்கம் டு மை போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நேவிகேஷன் டேப். ஸோ இந்த நேவிகேஷன் டேப் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம்.
ஓகே. ஸோ, இப்போ நான் உங்களுக்கு லைவா ஒரு கம்பெனியோட சைட் எடுத்து நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்க இங்க விசிபிள் ஆகுதுல்ல. இந்த ஈக்வலைனோட லோகோ அண்ட் ஈக்வலைன் இது எல்லாமே எதுல வரும் அப்டின்னா, ஹெட்டர்ல வரும். அண்ட் நெக்ஸ்ட் இங்க இருக்குல்ல ஹோம், அபௌட், ப்ராடக்ட், கேட்டலாக்ஸ், கான்டாக்ட்ஸ் இது எல்லாமே என்ன இதுல வரும் அப்டின்னா, நேவிகேஷன் அப்படிங்கிற இதுல தான் வரும். ஸோ இது எதுக்காக நான் வச்சிருக்கேன் அப்டின்னா, சப்போஸ் இப்போ நான் இதுல அபௌட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு இன்னொரு இடத்துல விசிபிள் ஆகுது. ஸோ இட்ஸ் லைக் தட் நான் என்னோட போர்ட்ஃபோலியோமே நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனா இங்க நான் கால் பண்ணிக்கிறது எப்படி கால் பண்ணியிருக்கேன்னா, லைனா வந்திருக்கு. ஸோ எதனால இது லைனா வந்திருக்கு அப்படின்னா, நான் இந்த இடத்துல சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நான் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ நேவிகேஷன் அப்படிங்கிற டேபை நான் கால் பண்ணி அன்ஆர்டர் லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட்னா உங்களுக்கு எப்படி வரும்னா 1, 2, 3 அந்த மாதிரியான லைனா வரும். பட் ஆனா இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு உங்களோட அவுட்புட்ல நீங்க பார்க்கலாம். இது புல்லட்டின்ஸ்ல வந்திருக்கு. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை. இதுதான் வித்தியாசம். ஸோ அண்ட் தென் நான் இங்க என்ன கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். லிஸ்ட்டுக்குள்ள href அப்படின்னு போட்டு ஹேஷ்டேக் அபவுட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு செக்ஷனுமே பிரிச்சிருக்கேன். செக்ஷன் ஐடி அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்ஷனுக்குமே ஒவ்வொரு நேம் வச்சிருக்கேன். இந்த செக்ஷனுக்கு நான் ஸ்கில்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அண்ட் தென் கீழே இருக்கிறதுக்கு நான் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஸோ இதை எதுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த ஆங்கர் டேப் யூஸ் பண்ணி நான் ஹேஷ்டேக் ஸ்கில்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ நான் இந்த ஸ்கில்ஸ் அப்படிங்கறத தொட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு அந்த ஸ்கில்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போகும். இங்க நான் கீழே கான்டாக்ட்ஸ் அப்படிங்கறத நான் தொட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நிமிஷம். இந்த இடத்துல நான் கான்டாக்ட்ஸ் தொட்டேன்னா எனக்கு கான்டாக்ட் பேஜ் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போகும். ஸோ இது ஒரே வெப்சைட்குள்ளேயே வரணும் அப்படிங்கிறதுனால நான் ஹேஷ்டேக் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இல்லை எனக்கு வந்து இது வந்து ரீடைரக்ட் ஆகி வேற ஒரு பேஜுக்கு போகணும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல அபவுட் href அப்படிங்கிற இடத்துல நான் இங்க என்ன டைப் பண்றேன் அப்படின்னா, about.html அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு, நான் திருப்பி நான் இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அபவுட்டை கிளிக் பண்றேன். அபவுட்டை கிளிக் பண்ணக்குள்ள எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நீங்களே பாருங்க. இந்த இடத்துல index.html அப்படின்னு இருக்கு. இப்போ நான் இந்த அபவுட்டை கிளிக் பண்றதுனால எனக்கு வேற ஒரு வெப் பேஜ்க்கு போகுது. about.html அப்படிங்கிற இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி போகுது. ஸோ இந்த href டேகை யூஸ் பண்ணி நான் இந்த இடத்துல என்ன கால் பண்றேனோ அதை தொட்டா எனக்கு அங்க போகணும் அப்படின்னு நான் கால் பண்றேன்ல. ஸோ இதுக்கு நான் இந்த ஆங்கர் டேப்பை யூஸ் பண்றேன். ஸோ அண்ட் தென் கீழே நான் இந்த நேவிகேஷன் டேப் ஓப்பன் பண்ண இந்த நேவிகேஷன் டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கேயும் அன்ஆர்டர் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ண அன்ஆர்டர் லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இங்க ஹெச்ஆர் அப்படிங்கிற ஒரு டேகை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹெச்ஆர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் இந்த ஹெச்ஆரை எடுத்துட்டு நான் இங்க பாக்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு லைனுமே இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல ஹெச்ஆர் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரும். ஸோ இப்போ இந்த ஹெச்ஆர் டேப் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஹரிசாண்டல் லைனை மேக் பண்ணுது. ஓகேவா? ஸோ நான் இன்னொரு தடவை சொல்றேன். ஹெட்டர் அப்படிங்கிறது டாப் ஆஃப் த செக்ஷன். H1 டேக் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஒரு ஹெட்டிங்காக யூஸ் பண்றோம். நேவிகேஷன் நேவ் அப்படிங்கிற டேக் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நேவிகேஷனுக்காக யூஸ் பண்றோம். அண்ட் யூஎல் அப்படிங்கிற டேக் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வந்து புல்லட்டின்ஸ்ல வேணும் அப்படின்னா நீங்க அன்ஆர்டர் லிஸ்ட்டை கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுல எல்ஐ அப்படிங்கிறது ஒவ்வொரு லிஸ்ட், அதாவது அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டை நான் கால் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஆங்கர் டேப் எதுக்காக கால் பண்றேன்னா, எனக்கு அதை தொட்டா எனக்கு அந்த இடத்துல ரீடைரக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஆங்கர் டேப்பை யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? இல்ல நான் வேகமா போற மாதிரி இருக்குனா அப்படின்றாலும் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். ஓகே. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சு. ஹெட்டர் செக்ஷன் வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சு. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன். ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட வெப் பேஜையே நான் ஒவ்வொரு செக்ஷனா பிரிக்கிறேன். அதாவது இந்த செக்ஷன், இந்த அபவுட் செக்ஷன்ல எனக்கு இந்த அபவுட் பத்தி தான் இருக்கணும், எனக்கு ஸ்கில்ஸ் செக்ஷன்ல ஸ்கில்ஸை பத்தி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு செக்ஷனா பிரிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த செக்ஷனுக்குள்ள ஹெட்டிங் டு அபவுட் அப்படிங்கிறத நான் வைக்கிறேன். ஸோ இதை எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அந்த இடத்துல சின்னதா தான், அதாவது ஒரு ஹெட்டிங்கோட சின்னதா தான் எனக்கு வந்து இது வேணும்.
ஹெட்டிங்கோட சின்னதா தான் எனக்கு வந்து டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிற டெக்ஸ்ட் சைஸ்க்காக நான் H2 டேக்கை யூஸ் பண்றேன். ஸோ இப்போ இந்த H2 டேக்கை யூஸ் பண்ணி அபவுட் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த அபவுட்குள்ள நான் P டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த P டேக் அப்படின்னா பேராகிராஃப் டேக். நான் உள்ள ஏதாச்சும் பேராகிராஃப் லைக் எழுத போறேன் அப்படின்னா நான் இந்த P டேக்கை யூஸ் பண்றேன். ஸோ இப்போ நான் ஹெல்லோ அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல வந்து மை நேம் இஸ் அப்படின்னு அடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட நேம் வந்து போல்டா இருக்கணும். நான் ஹலோ மை நேம் அப்படிங்கறது ஒரு டெக்ஸ்ட்லயும் என்னோட நேம் வந்து போல்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பி டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே ஒரு டவுட் வரலாம். இப்போ நான் பி டேக் தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு இல்ல. இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ராங் அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராங்னாலும் பீனாலும் ஒண்ணுதான். ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட போல்டா காட்டும். ஆஹ் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹலோ மை நேம் அப்படி மை நேம் இஸ் அப்படிங்கறத ஒரு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்லயும் அண்ட் முகமது யூனுஸ் ஏஐடிஎஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட்லயும் இருக்கு. ஓகேவா? சோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து இதுக்கு அடுத்து வர்றது வந்து ஒரு நிமிஷம். எனக்கு வந்து இதுக்கு அடுத்து வர்றது வந்து எனக்கு இட்டாலிக் ஃபார்மேட்ல இருக்கும். ஆஹ் இப்போ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹலோ அதாவது ஹலோ மை நேம் இஸ் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்லயும் முகமது யூனுஸ் ஏஐடிஎஸ் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்லயும் ஐ ஆம் பப்ளிக் ஸ்பீக்கர் அப்படிங்கிறத இட்டாலிக் ஃபார்மேட்லயும் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டுமே ஒட்டிட்டு இருக்கு. எனக்கு இந்த இடத்துல ஐ ஆம் பப்ளிக் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல வரணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா பிஆர் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பிஆர் டேக் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லைனை பிரேக் பண்ணும். எனக்கு இது வரைக்கும் தான் இந்த லைன் வேணும், இதுக்கு அடுத்து எனக்கு இந்த லைன் வந்து அடுத்த லைனுக்கு தான் அடுத்த லைனுக்கு தான் போகணும் அப்படின்னா நான் இந்த பிஆர் டேகை யூஸ் பண்ணி லைனை பிரேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஐ ஆம் கோ ஃபவுண்டர் அப்படின்னு அடிச்சுட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா கோ ஃபவுண்டர் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி காட்டணும். அப்போ நான் மார்க் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா கோ ஃபவுண்டர் அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நான் செக்ஷன் அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருக்கேன், H2 டேகை யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பேராகிராஃப் டேபை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேராகிராஃப்குள்ள என்னோட டெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் எனக்கு போல்டா வேணும்னா பி டேக் அண்ட் ஸ்ட்ராங் டேகை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்னோட டெக்ஸ்ட் இட்டாலிக்கா வேணும் அப்படின்னா ஐ டேக் ஆர் இஎம் டேகை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்னோட டெக்ஸ்ட்டை நான் மார்க் பண்ணி காட்டணும்னா மார்க் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு லைனை நான் பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் பிஆர் டேகை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சா? ஓகே கைஸ். ஸோ இப்போ நான் வந்து ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ள போறேன். இந்த ஸ்கில்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த செக்ஷன்ல ஒரு ஹெட்டிங்கை ஃபிக்ஸ் பண்றேன். ஹெட்டிங்குள்ள மை ஸ்கில்ஸ் அப்படின்னு நான் அடிச்சுட்டேன். மை ஸ்கில்ஸ் அப்படின்னு அடிச்சோடனே எனக்கு இங்க என்ன வருதுன்னா எனக்கு மை ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறத நீங்க கால் பண்ணி நீங்க உள்ள ஏதாச்சும் எல்லை போட்டு உள்ள டேக் பண்ணக்குள்ள உங்களுக்கு எப்படி வரும்னா லைக் புல்லட்டின்ஸ்ல வரும். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டை நீங்க பண்ணக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா உள்ள வந்து 1 2 3 ஆர்டரா உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ நான் ஆஹ்
ஸோ இப்போ நீங்க இந்த அவுட்புட்டை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல என்ன டேக் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆர்டர் லிஸ்ட் ஓஎல் அப்படிங்கிற ஒரு டேக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஓஎல்க்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்ஐ அப்படிங்கிறதுக்குள்ள நான் வந்து என்னோட லிஸ்ட்ல என்னென்ன வரணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் திருப்பி என்ன பண்ணியிருக்கேன், அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் ஸ்கில்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்கில் செக்ஷன்ஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, H2 டேக்கை யூஸ் பண்ணி மை ஸ்கில்ஸ் அப்படின்றத வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஆர்டர் ஸ்கில்ஸ்ல என்னோட லிஸ்ட்ல என்னென்ன வரணும் அப்படிங்கிறத நான் கால் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு அந்த ஸ்கில்ஸ்குள்ளே நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் இங்க வந்து கால் பண்ணணும். அப்போ டூல்ஸ் அப்படிங்கிறத நான் போட்டுட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், அன்ஆர்டர் லிஸ்ட்டை கிரியேட் பண்றேன். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, விஎஸ் கோட் ஐடியலி அண்ட் கிட். இப்போ இந்த இடத்துல நீங்க அவுட்புட்டை பாத்தீங்கன்னா, இந்த டூல்ஸை நான் கால் பண்ணேன். இது வந்து H2 டேக், இது வந்து H3 டேக். அந்த டிஃபரன்ஸ் உங்களால நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் கால் பண்ணியிருக்கிறது வந்து ஆர்டர் லிஸ்ட் ஓஎல் அப்படிங்கிற டேகை நான் இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் கால் பண்ணியிருக்க டேக் வந்து யூஎல் அப்படிங்கிற அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேகை நான் இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஸ்கில்ஸ் லெவல் அப்படிங்கிறத நான் வந்து டைப் பண்றேன். ஸோ இப்போ என்னோட ஸ்கில்ஸ் லெவலை நான் ப்ராக்ரஸா காட்டணும், லைக் இந்த மாதிரியான ஒரு டேப்ல காட்டணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒரு டேகை யூஸ் பண்றேன். ஸோ இந்த ப்ராக்ரஸ்ல என்னோட வேல்யூ இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்க கொடுக்குறேன். சப்போஸ் இப்போ நான் இந்த இடத்துல நான் 50 கொடுத்துட்டு நான் வெளியே வந்து ஒரு 50% அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த இது வந்து வெறும் 50% தான் காட்டுது. ஓகேவா? இப்போ அந்த ப்ராக்ரஸ்ல நான் வேல்யூ அப்படிங்கிற இடத்துல 50 கொடுத்துட்டு, இதோட மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ இதோட மேக்ஸிமம் வந்து நான் 100 அப்படிங்கிறத கொடுத்துட்டு, நான் இந்த இடத்துல நான் வெளியே வந்து 50% அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? 50% அப்படிங்கிறத கொடுத்துட்டு, நான் எதுல 50% அப்படின்னா, ஏஐல 50% அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஒரு நிமிஷம். ஸோ இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து ஏஐல 50% அப்படிங்கிறத என்னால நான் இங்க விசிபிள் பண்ணி காட்ட முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம். அண்ட் சேம் ஆஸ் அதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல நான் 75% அப்படின்னு நான் கால் பண்ணிட்டு, நான் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, லைக் தட் இதே மாதிரி நான் வந்து HTML அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கால் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சா? அதாவது ஒரு ஸ்கில் செட்ல என்னோட ஸ்கில்ஸை எப்படி ஆர்டர் லிஸ்ட்ல போடணும், என்னோட டூல்ஸை எப்படி அன்ஆர்டர் லிஸ்ட்ல போடணும், அண்ட் தென் என்னோட ஸ்கில்ஸ் லெவலை எப்படி ஒரு ப்ராக்ரஸ் லெவல்ல என்னால காட்ட முடியும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ நான் வந்து என்னென்ன செக்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹெடர் செக்ஷன்ஸ் முடிச்சேன். நெக்ஸ்ட் அபவுட் அஸ் செக்ஷன் முடிச்சேன். நெக்ஸ்ட் வந்து மை ஸ்கில்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் முடிச்சேன். ஸோ இப்போ நான் 3 செக்ஷன் நான் முடிச்சிருக்கேன். ஸோ அண்ட் தென் இங்க வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற செக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து நேம் கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுல நான் என்ன மாதிரியான என்ன நான் போடலாம் அப்படின்னா, நான் என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் சொல்ல போறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ப்ராஜெக்ட் செக்ஷன்ல நான் போட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்மார்ட் அட்டெண்டன்ஸ் போடுறேன். ஸ்மார்ட் அட்டெண்டன்ஸ் நான் போட்டுட்டு என்னோட இதை பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் H2 டேக் கால் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதை நான் H3 டேக்ல கால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை உங்களால நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ அண்ட் தென் இப்போ நம்ம போக போறது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு இதுக்கு போக போறோம். டேபிள் கான்செப்ட்குள்ள நம்ம போக போறோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல ப்ராஜெக்ட் சம்மரி அப்படின்னு நான் கால் பண்ணி டேபிளை நான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது வந்து இருக்கிறதுலே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் வந்து HTML. ஸோ வந்து டேபிள்ஸை நான் ஃபார்ம் பண்ணணும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டேபிள் அப்படிங்கிற ஒரு டேகை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ டேபிள் அப்படிங்கிற டேகை ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா,
டேபிளுக்கு எவ்வளோ பார்டர் இருக்கணும். ஸோ அப்போ நான் பார்டர் வந்து நான் 1ன்னு கொடுத்ததுனால என்னோட டேபிளோட சைஸ் வந்து இப்படி இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல நான் 10 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட பார்டரை உங்களால விசிபிள் பண்ண முடியும். ஸோ இந்த பார்டர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மொத்தமா இருக்கு அப்படிங்கறத உங்களால விசிபிள் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல செல் பேடிங், அதாவது ஒரு செல்குள்ள எனக்கு இவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செல் பேடிங். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் 15 நான் கொடுத்துட்டு என்னால நான் இங்க பார்த்தேன் அப்படின்னா ஈச் செல்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னா 15 இன்ச்சஸ் ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து 5 அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டேபிளுக்கு ஒரு கேப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கேப்ஷன்ல நான் வந்து மை ப்ராஜெக்ட் லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல பார்த்தேன்னா என்னோட டேபிளுக்கு நான் வந்து ஒரு கேப்ஷன் நான் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ நான் என்னோட டேபிளுக்கு நான் வந்து ஒவ்வொன்றுக்கா என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹெட், இது என்னோட டேபிள்ல ஹெட்டை நான் ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ டேபிளோட ஹெட் அப்படிங்கிறத நான் கால் பண்ணிட்டேன். ஒரு 2 டேக் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த டேபிளோட ஹெட் வந்து டேபிளோட ரோல தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இது நான் உள்ள போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். ப்ராஜெக்ட் அதுல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை போட்டுட்டு நான் பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா இப்போ நான் அந்த டேபிளுக்கு ஒரு ஹெட் கொடுத்துட்டேன். அந்த ஹெட்டானது நான் என்னன்னா டிஆர் அப்படிங்கிற டேபிளோட ரோல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை உங்களால நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ டேபிளோட ஹெட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டேபிளோட பாடிக்கு வரேன். இப்போ டேபிளோட பாடியில நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஆர் திருப்பி நான் ரோல தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அட்டெண்டன்ஸ் ஆப்னு போடுறேன். அட்டெண்டன்ஸ் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கீழே எனக்கு அட்டெண்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்க நான் ஃபர்ஸ்டா எதை கொடுத்துருக்கணும் அதுக்கு கீழே இங்கே வரும். ஸோ நெக்ஸ்ட் இங்க நான் ஃபர்ஸ்டா எதை கால் பண்ணியிருக்கணும் நான் இங்க இப்படிதான் வரும். ஸோ இட்ஸ் லைக் அ மேட்ரிக்ஸ் மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்க இதை பாத்தீங்கன்னா இந்த டேபிள் ஹெட் அப்படிங்கிற கமெண்ட்டுக்கும் டேபிள் பாடி அப்படிங்கிற கமெண்ட்டுக்கும் உங்களால சேஞ்சஸை நல்லா விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா போல்டா இருக்கு. அந்த டேபிளுக்கு ஒரு ஒரு ஹெட்டிங் மாதிரி இருக்கு. ஸோ அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்க ஒரு கண்டென்ட் மாதிரி இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் தட். நான் நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்ட் அப்படின்னு போடுறேன். ஆண்ட்ராய்ட் ஐஓடி அப்படின்னு நான் போடுறேன். அண்ட் தென் உள்ள இதுல வந்து நான் வந்து என்ன போடலாம், கம்ப்ளீட்டட் போடுறேன். கம்ப்ளீட்டட்னு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு கீழே நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஹெல்த் கேர்னு போடுறேன். ஹெல்த் கேர்ல நான் இங்க வந்து டெக்னாலஜிஸ் இதுல வந்து நான் ஆண்ட்ராய்டு ஐஓடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல ஹெல்த் கேர்ல நான் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஓகே ஒரு ஏஐ எம்எல் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இதோட இது வந்து ஆன்கோவிங் போடுறேன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத டேபிளோட கேப்ஷனா கொடுத்துருக்கேன். என்னோட டேபிளுக்கு ஹெட்டிங் அப்படிங்கிறத டி ஹெட் அப்படிங்கிற ஒரு டேக் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டேபிளோட பாடியில அட்டெண்டன்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அதுல என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வெப் பேஜ்ல டேபிளை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் கால் பண்ணது ஹெட்டர்ல முடிச்சேன். ஹெட்டர்ல கால் பண்ணேன். நெக்ஸ்ட் அபவுட் செக்ஷன் முடிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், ப்ராஜெக்ட் செக்ஷன் முடிச்சேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் வரப்போறது வந்து கேலரி செக்ஷனுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கேலரி செக்ஷனுக்குள்ள வந்தேன். ஸோ கேலரியில நான் ஒரு டாபிக் ஹெட்டிங் கொடுக்கணும். ஸோ அதனால நான் கேலரி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இமேஜை நான் கொடுக்க போறேன். இந்த இடத்துல நான் என்னோட இமேஜை கொடுக்க போறேன். ஸோ இப்போ இமேஜ் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள சோர்ஸ், இந்த சோர்ஸ் அப்படிங்கிறது என்னோட ஃபைல்ல அந்த இமேஜ் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். அல்டர்னேட்டிவா என்னோட இமேஜ் அங்க வரல அப்படின்னா அல்டர்னேட்டிவா எனக்கு வந்து யூனஸ் பிக் அப்படிங்கிறத வரணும் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல அவுட்புட் பாத்தீங்கன்னா என்னோட போட்டோ வந்துருச்சு. லாஸ்ட் கிளாஸ்ல ஒருத்தவங்க என்ன டவுட் கேட்டாங்க அப்படின்னா எதுக்கு இதுக்கு நீங்க வித்து கொடுக்குறீங்க,
இதுக்கு வித்து கொடுக்காம இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் இப்ப நான் இதுக்கு வந்து ஒரு 100 வித் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, என்னோட இமேஜ் வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கும். சின்னதா இருக்கும். இப்போ இதுக்கு நான் ஹைட் குடுக்கல. ஹைட் குடுக்காதனால என்ன ஆகுது அப்படின்னா, 100 இன்டு 100 அப்படின்னு ஒரு நார்மல் சைஸ்ல வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு நான் வித்தே குடுக்கல அப்படின்னா, என்ன ஆகுது அப்படின்னா, என்னோட ஃபோட்டோ இவ்ளோ பெருசா வருது. ஸோ எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுக்கு நான் பண்ணக்குள்ள எனக்கு வந்து இவ்ளோ பெருசாலாம் எனக்கு தேவையில்ல. நான் 200 அப்படின்னு நான் குடுத்தேன்னா, இதோட வித் 200ன்னு எடுத்துக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா, இதோட ஹைட்டும் 200ன்னு எடுத்துக்குது. ஸோ அப்ப இந்த இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும்னா, 200 இன்டு 200 அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ நான் ஃபிகருக்கு ஒரு கேப்ஷன் குடுக்குறேன். என்னோட இமேஜுக்கு நான் ஒரு கேப்ஷன் குடுக்குறேன். ஸோ முஹம்மத் யூனுஸ் அப்படின்னு நான் குடுத்துட்டு, நான் என்னோட அவுட்புட்ட நான் வந்து பார்த்தேன்னா, என்னோட இமேஜுக்கு நான் ஒரு கேப்ஷன் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆடியோ. அ ஆடியோ ஃபைல்ஸ்க்கு வந்துட்டேன். ஆடியோல வந்துட்டு நான் மை ஆடியோ அப்படின்னு நான் போட்டுட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஆடியோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆடியோ கண்ட்ரோல் எதுக்குன்னா, நீங்க இங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆடியோ வந்து கண்ட்ரோல் பண்ற மாரியான விஷயம் வந்திருக்குல்ல. ஸோ இதுக்காக நான் ஆடியோ கண்ட்ரோல் குடுத்து, சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேக்க கூப்ட்டு, நெக்ஸ்ட் மறுபடியும் எஸ்ஆர்சி அப்படிங்கிறத கொடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட ஆடியோ எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நான் குடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த ஃபோல்டருக்குள்ள என்னோட ஆடியோ வந்து இஎம்ஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் அத வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு இதோட டைப் வந்து ஆடியோ எம்பிஇஜி அப்படிங்கிறத நான் அதோட எக்ஸ்டென்ஷன் நான் குடுத்துர்றேன். குடுத்துட்டு நான் அந்த ஆடியோ டேக்க க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு அந்த இடத்துல ஆடியோ வந்துருது. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஆடியோ ப்ளே பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அந்த ஆடியோ வந்து ப்ளே ஆகும். ஓகேவா? ஏன உங்க உங்களுக்கு புரியுதா? ஆடியோ டேக் எதுக்காக யூஸ் பண்றோம்? உங்களோட வெப் பேஜ்ல ஒரு ஆடியோ நான் வைக்கணும் அப்படின்னா, இந்த ஆடியோ டேக்க யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு H3 அப்படிங்கிறத நான் குடுத்துருக்கேன். H3 குடுத்துட்டு நான் வந்து மை வீடியோ அப்படின்னு நான் போட்டுட்டு, இந்த வீடியோவுக்கு ஒரு வித், ஒரு ஹைட் நான் ஃபிக்ஸ் பண்றேன். நான் ஆல்ரெடி குடுத்தது தான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வித்தும், ஹைட்டும் நான் குடுக்கல அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா வெப் பேஜ் ஃபுல்லா என்னோட வீடியோ வந்து கவர் ஆகும். எனக்கு ஆனா அப்படி வேணாம். எனக்கு என்ன பண்ணணும், பர்ட்டிகுலரா இந்த வித்துக்குள்ள, இந்த ஹைட்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ டேக் போடக்குள்ளயே நான் வந்து வித்தும், ஹைட்டும் குடுத்துட்டேன். ஸோ இப்போ இது வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கும் நான் கண்ட்ரோல்ஸ் குடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல்ஸ் குடுத்துட்டு சோர்ஸ் டேக் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் டேக்க கால் பண்ணி, எஸ்ஆர்சி அப்படிங்கிறத குடுத்துட்டு, என்னோட வீடியோ எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் கால் பண்ண போறேன். ஸோ அப்ப இந்த என்னோட வீடியோ வந்து எஃப்ஐஎம்பி4 அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த வீடியோவ நான் சோர்ஸ்ல குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஓகேவா? ஸோ இது புரியுதா? ஒரு 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 மல்டிமீடியா எப்படி உங்களோட வெப் ஆப்ல வைக்கணும். ஒரு ஒரு இமேஜ எப்படி வைக்கணும், ஒரு ஆடியோ எப்படி வைக்கணும், ஒரு வீடியோ எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு யூடியூப் வீடியோ அதாவது எக்ஸ்டர்னலா இருக்க வெப்சைட்லேருந்து ஒரு எம்பெடட் வீடியோ எடுத்துட்டு வந்து நான் என்னோட வெப்சைட்ல நான் காட்டணும் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா, அ மை யூடியூப் அப்படிங்கிற ஒரு இத நான் கால் பண்ணி, நான் இந்த இடத்துல அவுட்புட் பார்த்தேன்னா, மை வீடியோ அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஐ ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு டேக்க கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப இந்த ஐ ஃப்ரேம் எப்படி இருக்கணும்னா, எம்பெடட் அதாவது அனதர் வெப்சைட்ல இருக்க ஒரு வீடியோவ எம்பெடட் பண்ணி உங்களோட வெப்சைட்ல காட்டும். லைக் இப்ப நீங்க யூடியூபோட வீடியோவ எடுத்துட்டு வந்து நான் என்னோட வெப்சைட்ல நான் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த எம்பெடட் ஐ ஃப்ரேம் டேக்க யூஸ் பண்றோம். ஸோ இப்ப இந்த ஐ ஃப்ரேம்க்கு நான் ஒரு வித், ஹைட் ஆல்ரெடி நான் சொன்னேன். ஒரு வித்தும், ஒரு ஹைட்டும் நான் கொடுக்கல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேஜ் ஃபுல்லா கவர் ஆயி, அந்த ஐ ஃப்ரேம் டேக் வரும். ஸோ அப்படி பார்க்கக்குள்ள நமக்கு விசிபிள் கன்டென்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் வித்தும், ஹைட்டும் நான் கால் பண்ணிட்டு, எஸ்ஆர்சி இதோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு யூடியூபோட வீடியோவோட லிங்க்க நான் இங்க அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ அப்ப அந்த வீடியோ வந்து இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆ ஒரு வீடியோ வந்து எம்பெடட் பண்ணணும் அப்படின்னா, அந்த வீடியோல அப்லோட் பண்றவங்க வீடியோ எம்பெடட் டிசேபிள் பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களோட வீடியோ கன்டென்ட்ல வந்து அடுத்தவங்க வெப்சைட்ல உங்களால போட முடியும். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூபோட சிம்பிள் காட்டுது. ஸோ இத நான் கிளிக் பண்ணேன்னா, எனக்கு யூடியூப்குள்ள போகும். ஸோ எம்பெடட் பண்ணி நான் வந்து என்னோட வெப் பேஜ்ல வைக்கிறது இப்படிதான் நான் வைக்கணும். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுச்சா? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன டேக்ல எந்த டேக் உங்களுக்கு புரியல அப்படின்னு உங்களுக்கு
ஓகே. ஓகே கைஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு கான்டாக்ட் பேஜ நான் வந்து மேக் பண்ண போறேன். ஸோ ஒரு கான்டாக்ட் பேஜ்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட நே அ ஃபர்ஸ்ட்டு உங்களோட நேம்லாம் முன்னாடியே குடுத்துட்டீங்க. நார்மலா கான்டாக்ட் பண்ணணும்னா, ஒரு டெலிஃபோன் ஆர் எல்ஸ் ஒரு மெயில் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். ஸோ இப்ப இந்த இடத்துல நான் வந்து கான்டாக்ட் அப்படிங்கிறத நான் வந்து H2 டேக்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, என்னோட அட்ரஸ நான் உள்ள குடுக்குறேன். ஸோ அட்ரஸ் அப்படிங்கிறத இத நான் நேத்தே சொல்லிட்டேன். இமெயில் அப்படிங்கிறத நான் வெளிய குடுத்துட்டு, href அப்படிங்கிறதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மெயில் டூ அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன யூஸ் பண்ணி, என்னோட மெயில் ஐடி நான் இங்க போடுறேன். ஸோ வெளியவும் நான் அதே மெயில் ஐடி போடுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளூ கலர்ல ஒண்ணு இருக்கு. ஸோ இப்ப இத நீ தொட்ட அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு டைரக்ட்டா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மெயில் பாக்ஸ்க்கு போயிடும். ஸோ இப்ப நீங்க Outlook யூஸ் பண்ணாலும் Outlook போகும். நான் டைரக்ட்டா இல்ல நீங்க Gmail யூஸ் பண்றீங்க அப்படின்னா, Gmailக்கு போயிட்டு இந்த இமெயில் ஐடி ரிசீவர் இமெயில் ஐடியா உங்களுக்கு வந்து உட்கார்ந்துரும். ஸோ இந்த மாரி யூஸ் பண்ணி தான் ஒரு 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 Gmail கிளிக் பண்ணா, அது வந்து டைரக்ட்டா உங்களுக்கு வந்து மெயில் பாக்ஸ்ல போய் உட்கார்றது இப்படிதான் உட்காரும். ஸோ அண்ட் தென் இதுக்கு வந்து மெயில் டூ அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன்ஸ யூஸ் பண்றாங்க. அண்ட் டெல் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு வெப்சைட்ல ஒரு நம்பர கிளிக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்கா உங்க டயல் பேடுக்கு வருதுல்ல. ஸோ அந்த டயல் பேடுக்கு வர்றதுக்கு டெல் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன்ஸ யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் என்னோட லொகேஷன் நான் இங்க டைப் பண்ணிடுறேன். ஸோ இந்த லொகேஷன நான் டைப் பண்ணிட்டு நான் கீழ பார்த்தேன் அப்படின்னா, என்னோட லொகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிறதுலே மெயினான விஷயத்துக்குள்ள நம்ம வரோம். ஃபார்ம்ஸ். HTML பொறுத்த வரைக்குமே டேபிள் கான்செப்டும், ஃபார்ம் கான்செப்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அதுல வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணி நம்ம லைக் கான்டாக்ட்னா எனக்கு இந்த மாரி இதுல வந்து இவ்வளோ டவுட் இருக்கு அப்படிங்கிறத நான் கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்ப இந்த ஃபார்ம் ஆக்ஷன் ஹேஷ் எதுக்கு குடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கிறது ஒரு சிம்பிள். இதுக்கு நான் பேக் எண்ட் எதுவும் கனெக்ட் பண்ணல. ஸோ அதனால என்னோட ஃபார்மோட ஆக்ஷன் வந்து எதுவுமே இல்ல. இப்போ நான் அந்த இடத்துல நான் ஏதாச்சும் பேக் எண்ட்க்கு கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் அந்த ஹேஷ்க்கு பதிலா நான் அந்த பேக் எண்ட நான் அங்க போடலாம். பட் ஆனா நான் இந்த இடத்துல எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்ல அப்படிங்கிறதுனால ஹேஷ் அப்படிங்கிறத நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த மெத்தட் போஸ்ட் அப்படிங்கிறது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து என்னோட பேக் எண்ட்ல இது போஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த மெத்தட் போஸ்ட்ட நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபீல்ட் செட் அப்படிங்கிற ஒரு டேக்க ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபீல்ட் செட் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, ஒரு ஃபார்ம்ஸ குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸா உங்களுக்கு விசிபிள் பண்ணி காட்டும். ஸோ இத நான் கடைசியா சொல்றேன். ஸோ லெஜெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் இந்த ஒரு ஃபீல்ட் செட்டுக்கு இப்போ இதுதான் ஒரு ஃபீல்ட் செட்டு. ஸோ இப்போ ஒரு நிமிஷம். இதுதான் ஒரு ஃபீல்டு செட்டு. ஸோ இந்த ஃபீல்டு செட்டுக்கு நான் ஒரு டைட்டில் குடுக்குறேன். ஸோ இந்த டைட்டில லெஜெண்ட் யூஸ் பண்ணி நான் போடுறேன். கான்டாக்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபீல்டு செட்டுக்கு எனக்கு ஒரு டைட்டில் வந்துருச்சு. ஸோ இத நான் எத யூஸ் பண்ணி பண்ணேன் அப்படின்னா, லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு டேக்க யூஸ் பண்ணி நான் பண்ணேன். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுச்சா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட் லேபிள். லேபிள் அப்படிங்கிறத நான் எதுக்காக குடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு நான் ஒரு விஷயத்த இப்ப நான் லேபிள் பண்ண போறேன். எதுக்காக லேபிள் பண்ணணும்? ஃபார் நேம். நேம்க்காக நான் இப்போ ஒரு இத லேபிள் பண்ணி காட்டப் போறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, நேம் அப்படிங்கிறத குடுத்துட்டு நான் டபுள் கோட்ஸ் வச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா, நேம் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ இன்புட் அப்படிங்கிறது நான் ஒரு இடத்துல இருந்து இன்புட் வாங்க போறேன். ஸோ அதனால நான் இன்புட் அப்படிங்கிறத குடுத்துட்டேன். ஸோ இந்த இன்புட்டோட டைப் எப்படி இருக்கணும்னா, டெக்ஸ்ட்டா இருக்கணும். ஸோ இப்போ இந்த இன்புட்டோட டைப் வந்து எனக்கு சப்போஸ் நான் இந்த இடத்துல ஃபோன் நம்பர கெட் பண்ண போறேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல நான் வந்து நம்பர் அப்படின்னு நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல வெறும் நம்பர் தான் டைப் பண்ண முடியும். இந்த இடத்துல நான் நம்பர் போட்டா தான் எனக்கு இதாகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இந்த பாக்ஸ் இருக்குல்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இல்ல எனக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து டெக்ஸ்ட் தான் வாங்க போறேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஐடி ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு நேம்ன்னு இருக்கா? ஸோ இப்ப இந்த இடத்துல நான் பிளேஸ் ஹோல்டர்ல அடிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி முகமது யூனுஸ்ன்னு இருக்கு. அதாவது இது பேக்ல இருக்கு. நான் சப்போஸ் இப்ப ஏதாச்சும் நான் டைப் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அந்த பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறது போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒரு ரெக்வயர்டு. இது கிளிக் பண்ணா தான் நான் வந்து என்னால சப்மிட்டே பண்ண முடியும் அப்படிங்கிறது ரெக்வயர் ஃபீல்டுக்காக வச்சிருக்கேன். சப்போஸ் இப்போ நான் வந்து சப்மிட் பட்டன கிளிக் பண்ணேன்னா, ப்ளீஸ் ஃபில்ட் அவுட் த
ப்ளீஸ் ஃபில்ட் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ இதை நான் ரெக்வயர்ட்ல வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஆஸ் யூஷுவல் பிஆர் டேக் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு லைனை பிரேக் பண்றதுக்காக பிஆர் டேகை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இமெயில் அப்படிங்கிறத நான் கால் பண்ணி நெக்ஸ்ட் நான் இந்த இடத்துல இமெயிலை நான் லேபிள் பண்ணி காட்ட போறேன். ஸோ இப்போ எனக்கு இமெயிலை லேபிள் பண்ணி காட்டிட்டேன். ஸோ இப்போ இந்த இமெயிலோட இன்புட் எப்படி இருக்குன்னா, இமெயில் அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல நான் சப்மிட் பண்ண போனோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, நாங்க டைப் இமெயில் அப்படிங்கிறது கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இமெயில்னா பொதுவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கொடுக்காதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, என்னால சப்மிட் பண்ண முடியாது. ஸோ இதனாலதான் இமெயில் அப்படிங்கிற டைப்பை நான் இங்க கால் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஐடி இமெயில் அப்படின்னு நான் சொல்றேன். இதோட நேம் நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுவும் ரெக்வயர்டு. கண்டிப்பா இதுவும் நீங்க ஃபில் பண்ணாதான் உங்களால ஃபார்மை சப்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் நான் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு இதை நான் லேபிள் பண்றேன். ஸோ மெசேஜை நான் லேபிள் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் கால் பண்ணது எல்லாமே இன்புட் தான் கால் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு நான் எதுக்காக கால் பண்றேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் உங்களோட நேம் அதிகமா போகாது. பட் உங்களோட மெசேஜோட கண்டென்ட் எந்த அளவுக்கு அதிகமா போகுமோ, ஸோ அந்த அளவுக்கு இந்த ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போதும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட ரோஸ் நான் 4 ரோஸ் தான் மேக்சிமம் டைப் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. 4 ரோஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ 4 ரோஸ் முடிஞ்சு அடுத்த ரோ டைப் பண்ணக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்க்ரோல் வியூ ஓப்பன் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி, இந்த டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணி நான் இந்த டெக்ஸ்ட் ஏரியாவை நான் வைடும் பண்ணிக்கலாம். என்ன எவ்வளவு வேணுமோ நான் அவ்வளவு நீட்டிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ஏரியா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லேபிள். நான் மறுபடியும் என்ன பண்றேன், லேபிள் பண்றேன். என்ன லேபிள் பண்றேன் அப்படின்னா, டாபிக். இப்போ இந்த இடத்துல டாபிக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜெண்டர் அப்படிங்கிறத வச்சிடறேன். ஸோ ஜெண்டர் அப்படிங்கிறத வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒண்ணுதான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜெண்டர் அப்படிங்கிறது இங்க வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல மேல் ஃபீமேல் அப்படின்னு என்னால ஆப்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த ஆப்ஷன் டேகை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ஆப்ஷன்ஸை என்னால கொடுக்க முடியும். செலக்ட் அப்படிங்கிற டேகை எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு இப்போ இதை கிளிக் பண்ணா டிராப் டவுன் ஆகுதுல்ல. ஸோ இப்போ இந்த டிராப் டவுனுக்காக நம்ம எந்த டேக் யூஸ் பண்ணிருக்கோம், செலக்ட் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இன்புட் அப்படின்றத வாங்குறேன். ஸோ இப்போ இந்த இன்புட் அப்படிங்கிறதோட டைப் செக் பாக்ஸ் அப்படின்னு நான் கால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த செக் பாக்ஸ் அப்படிங்கிறத கால் பண்ணா எனக்கு இந்த இடத்துல குட்டியூன்னு ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாக்ஸை நான் கிளிக் பண்றேன். இதுதான் செக் பாக்ஸ் டைப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த செக் பாக்ஸோட ஐடி சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு நான் அதை லேபிளும் பண்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சப்ஸ்கிரைப் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு என்னால சப்மிட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இன்புட் டைப் சப்மிட்னு கொடுத்துட்டு நான் ஒரு வேல்யூ நார்மலா வேல்யூ அப்படின்னா இன்புட்டை கொடுத்துட்டேன், அதோட டைப்பும் கொடுத்துட்டேன். வேல்யூ அப்படின்னா அது ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு இடத்துல நான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சப்மிட்டை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மேல இருக்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணாதான் என்னால கீழே இருக்க டீட்டெயில்ஸ் போட முடியும். ஸோ இப்போ இந்த ஃபீல்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபீல்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபார்ம்ஸையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படிதான் ஒரு ஃபார்ம்ஸை நம்மளால ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் நான் ஹெச்ஆர் அப்படிங்கிற ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபூட்டர், அதாவது பேசிக்கா ஒரு வெப்பேஜ் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, ஹெட், பாடி, ஃபூட்டர். ஃபூட்டர் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, உங்களோட வெப்பேஜ் லாஸ்ட் பேஜ், அதாவது பாட்டம் ஆஃப் த வெப்பேஜை கால் பண்றதுதான் ஃபூட்டர் அப்படிங்கிற டேகை கால் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபூட்டர் டேகை கால் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, உள்ள பி அப்படிங்கிற ஒரு பேராகிராஃப் டேபை கால் பண்ணி ஸ்மால் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸ்மால் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, என்னோட டெக்ஸ்ட் எல்லாமே ஸ்மாலா காட்டும். ஸோ அண்ட் தென் என்ன ஆகுது அப்படின்னா, நான் இது ஒரு நீங்க எந்த வெப்சைட் குள்ள போய் பார்த்தாலுமே கடைசியா என்ன அப்படின்னா
காப்பிரைட்காக இதை வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா காப்பிரைட் 2025 ஈக்குவல் ஆல் ரைட் சர்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வெப்சைட்குள்ள போனாலும் இது வரும். ஸோ இப்போ இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படிங்கிறதுனால காப்பிரைட் 2025 முகமது யூனுஸ் லாஸ்ட் அப்டேட் நான் எப்போ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டைம் அப்படிங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ணி டேட் டைம் அப்படிங்கிறத கொடுத்து நான் என்னோட டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து இதோட அவுட்புட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹெட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி H1 டேகை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நேவிகேஷன். இப்போ இந்த நேவிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம டாப் ஆஃப் த பேஜ்ல இருக்கும். இப்போ எனக்கு கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ள போகணும் அப்படின்னா நான் இந்த கான்டாக்ட் கிளிக் பண்ணனா எனக்கு டக்குன்னு எங்க போகுது அப்படின்னா ரீடைரக்ட் ஆகி கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ்க்குள்ள போகுது. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் சேம் ஆஸ் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணா எனக்கு ப்ராஜெக்ட் செக்ஷனுக்குள்ள போகுது. கேலரி கிளிக் பண்ணா கேலரி செக்ஷனுக்குள்ள போகுது. இல்ல எனக்கு இதோட என்ன பண்ணணும் அப்படின்னா நான் டைனாமிக்கா, அதாவது இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா இந்த அபவுட்டை கிளிக் பண்ணா எனக்கு வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி போகணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹெச்எஃப் அப்படிங்கிற இடத்துல நான் புதுசா வேற என்ன ஃபைல் நான் இந்த இடத்துல வேற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைலுக்கு போகணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ண அந்த ஃபைலுக்கு போகணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல அந்த ஃபைலோட நேம் போட்டா எனக்கு அந்த இடத்துல ரீடைரக்ட் ஆகி போகும். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹெட்டர் டேக் கால் பண்ணேன், நேவிகேஷன் டேப் கால் பண்ணேன், யூஎல் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டை கால் பண்ணி நான் வந்து உள்ள எல்லாத்துமே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒவ்வொரு செக்ஷனுக்குமே நான் ஒவ்வொரு நேம் கொடுக்குறேன். அதாவது செக்ஷன் டேப் ஓப்பன் பண்ண ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்ஷனுக்குமே ஒவ்வொரு நேம் கொடுக்குறேன். இந்த செக்ஷனோட நேம் வந்து அபவுட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு H2 டேகை கால் பண்ணேன். H2 டேக் எதுக்காக அப்படின்னா சப் ஹெட்டிங்காக கால் பண்ணேன். பேராகிராஃப் டேபை கால் பண்ணேன். அண்ட் தென் பி டேகை கால் பண்ணேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட். உங்களை பத்தின ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட். இது வந்து ஜஸ்ட் ஒரு HTML பேஸ் பண்ணி HTML மட்டும் மெயினா வச்சு பண்ண ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இது எல்லாமே பண்ணிடலாமா? என்னாலையும் இது பண்ண முடியுமா? ஓகே, இப்போ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ்? சொல்லுமா. லாஸ்டா பாக்ஸா கிரியேட் பண்ணோம்னா லாஸ்டா பாக்ஸ் ஒரு நிமிஷம். எந்த பாக்ஸ்மா? இந்த பாக்ஸ் இதுக்கு பிரேக் டேக் 2 யூஸ் பண்ணீங்கன்னா அது எதுக்குன்னா? ஓகே. ஸோ அதை சொல்றேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல பிரேக் டேக் ஒன்னு கட் பண்றேன். அதாவது நேம் அப்படிங்கிறத கால் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல 2 பிரேக் டேக் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் டேக்கை நான் கட் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு நேமும் இமெயிலும் ஒவ்வொன்றும் அட்டாச் ஆகுது. எனக்கு அப்படி வேணாம். எனக்கு வந்து ஸ்பேஸ் கன்சல்ட்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி வேணும். ஓகேவா? ஸோ அதனாலதான் நான் 2 பிரேக் டேக்கை கால் பண்ணேன். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த விஷுவல் கரெக்டா இருக்கும். இன்புட் பண்றப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே. சோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் யாருக்காச்சும்? அண்ணா அந்த டேபிள் கிரியேட் பண்றது மட்டும் புரியல, கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? ஓகே சொல்லலாம். இப்போ டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நிமிஷம். டேபிள் அப்படிங்கிறத நான் ஒரு டேகை நான் கால் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேபிள் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஒரு டேபிள் இருக்கணும்னா அதுக்கு பார்டர் இருக்கணும். பார்டர் மீன்ஸ் அவுட்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து பார்டர் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல டேபிளுக்கு அவுட் சைட்ல இருக்க பார்டர் மட்டும் எனக்கு எவ்வளவு இருக்குன்னா 45 inches இருக்கு. ஸோ இப்போ இதை நான் வந்து 1 அப்படின்னு நான் வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு நார்மலா ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்கும்னா டேபிள் எப்படி இருக்குமோ அந்த பார்டர்ல இருக்கு. அப்போ ஒரு டேபிள் டேகை கால் பண்றேன். அதுக்கு பார்டர் அண்ட் செல் பேடிங்கை நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் அந்த டேபிளுக்கு நான் ஒரு கேப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அப்போ அந்த கேப்ஷன், அதாவது அந்த டேபிளுக்கு கீழேயும் மேலேயும் வரக்கூடிய டெக்ஸ்டஸை நான் கொடுக்குறேன். மேல இருக்கக்கூடிய டெக்ஸ்டஸை நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டேபிளுக்கு ஹெட் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே டேபிளோட ஹெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா டி ஹெட் அப்படிங்கிற ஒரு டேகை கால் பண்றேன். TR மீன்ஸ் டேபிளோட ரோ.
ஸோ இந்த டேபிளோட ரோல எனக்கு டேபிள்ல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற கண்டென்ட்டை டிஹெச் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். ஓகேவா? இது டேபிளோட ஹெட். இப்போ எனக்கு டேபிளோட பாடியை நான் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஆர் அப்படிங்கிற ஒரு டேகை நான் கால் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் அதே தான், டேபிளோட ஹெட்டுக்கு என்ன கான்செப்ட் பண்ணணும், டேபிளோட பாடிக்கு அதுதான் பண்றேன். பட் ஆனா இந்த இடத்துல நான் டேபிளோட ஹெட்டுக்கு டிஹெச் அப்படிங்கிற கால் பண்ணி உள்ள இருக்க கண்டென்ட்டை போட்டேன். பட் ஆனா இங்க டிடி அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணி நான் உள்ள இருக்க கண்டென்ட்டை போடுறேன். ஓகேவா? இப்போ இங்க நீங்க விசிபிளா பாத்தீங்க அப்படின்னா டேபிளோட ஹெட்ல உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து ஒரு போல்டா இருக்கு. அதாவது அந்த இந்த அட்டெண்டன்ஸ் இந்த ஹெல்த் கேர் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு கீழே இருக்கு. இதுல ஆண்ட்ராய்டு ஐஓடி ஏஐஎம்எல் அப்படின்னா இந்த டெக்னாலஜிஸ்க்கு கீழே இருக்கு அப்படின்னு உங்களால நல்லா பார்க்க முடியும். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் guys. ஓகே. இப்போ நான் அந்த அதான் ஹெட்டுக்குள்ள டேபிளோட ரோல் அப்படிங்கிற ஒரு டேகை கால் பண்றேன். அண்ட் டிஹெச் யூஸ் பண்ணி நான் ஒரு நிமிஷம் அட்டண்டன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்க அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. ஆஸ்யூஷுவல் நேற்று மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் முன்னாடி சொல்றேன். 7:45 to 8 o'clock வந்து அட்டண்டன்ஸ் ஓப்பன்ல இருக்கும். ஸோ நீங்க அட்டண்டன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே guys. எல்லாம் அட்டண்டன்ஸ் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அதுதான் டேபிள் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்றோம். டேபிளோட ஹெட்டுக்கு கால் பண்றோம். அண்ட் டேபிளோட ரோஸ்ல டேபிளோட ஹெட்டிங்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல ப்ராஜெக்ட் இருக்கணும், செகண்ட் ஹெட்டிங்ல டெக்னாலஜி இருக்கணும், தேர்ட் ஹெட்டிங்ல ஸ்டேட்டஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் டேபிளோட பாடி அப்படிங்கிற ஒரு டேகை கால் பண்றேன். டேபிளோட ரோஸ்ல டேபிளோட டேட்டா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் இது அதுக்கு கீழே இது வரும். ஓகேவா? இந்த செகண்ட் அண்ட் இந்த பாடியோட செகண்ட் அண்ட் இந்த பாடியோட செகண்ட் நீங்க இங்க விஷுவலா பார்த்தா அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன கால் பண்ணிருக்கணும் அது, அண்ட் டேபிளோட ரோஸ்ல நான் ஃபர்ஸ்டா என்ன டேட்டாவை கால் பண்ணிருக்கணும் அது, அண்ட் தேர்டா நான் என்ன டேட்டா கால் பண்ணிருக்கணும் அந்த டேட்டா. ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ இன்னைக்கான கிளாஸஸ்ல நீங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் உங்களுக்குன்னு உங்களை பத்தின ஒரு சைட்டை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறது இந்த கிளாஸ்ல பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு HTML யூஸ் பண்ணி இ-காமர்ஸ் சைட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நாங்க ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி தான் இந்த வீக்கெண்டோட டாஸ்க் உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை நீங்க வெறும் HTML டேக்ஸை யூஸ் பண்ணி நீங்க பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ உங்களை பத்தின ஒரு வெப்சைட்டை வெறும் HTML டேக்ஸை யூஸ் பண்ணி நீங்க
அந்த டேக்ஸை யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபைல்ஸை நீங்க அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்தரா உங்க மென்டார் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க அதாவது நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான். உங்க குரூப்ல ஃபர்ஸ்ட் வந்து ஏகப்பட்ட பேர் இருந்திருப்பாங்க. சரி, எல்லாத்தையுமே வெறும் இன்ட்ராக்ஷனோட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் உங்க குரூப்ல வச்சிருப்போம். ஸோ ஃபர்தரா இதுக்கப்புறமேட்டு அட்டண்டன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் அசைன்மெண்ட்ஸ் டாஸ்க்ஸ் ஒழுங்கா முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸ்க்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இந்த இதை முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா நீங்களும் ஒரு வெப் டெவலப்பரா ஆகலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். அண்ணா ஆ அண்ணா நம்ம இப்ப H1 H2 நம்ம சயின்ஸ் வேடிக்காக கொடுத்துக்கிறோம்ல நாங்க. ஆமா. இப்ப நம்ம H1 H2 கொடுத்துட்டோம். திரும்ப எனக்கு வந்து H1 சைஸ்ல நெக்ஸ்ட் லைன் வேணும்னா திரும்ப H1 கொடுக்கலாமா நாங்க? அதுதான் நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா செக்ஷனா பிரிச்சுட்டேன். ஓகேவா? செக்ஷனா பிரிச்சு கேட்கக்குள்ள உங்களால கால் பண்ணிக்க முடியும். ஸோ சப்போஸ் இப்போ நீங்க ஹெச்டிஎம்எல்க்கு யூஸ் பண்ணா ஓகே. பட் இதுவே நீங்க சிஎஸ்எஸோட லிங்க் பண்ணக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா H1 அப்படின்னு யூஸ் பண்ணி நீங்க அதுக்கு H1க்கு என்னென்ன கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா H1க்குமே ஒரே கலர் வந்துடும். அது நீங்க சிஎஸ்எஸ் படிக்கக்குள்ள உங்களுக்கு சொல்லுவாங்க. H1 அப்படிங்கிற ஒரு ரெண்டு ரேங்க்கு H1 கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க சிஎஸ்எஸ்ல போயிட்டு H1க்கு எனக்கு இதுதான் கலர் இருக்கணும் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற எல்லா H1க்குமே அந்த கலர் வந்துடும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கு ஸ்டைல்ஸ் வந்து பாதிக்கும். புரியுதா? புரியுதுண்ணா. ஓகே. ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா தாராளமா கேட்கலாம். உங்களோட சப்மிஷன் டேட் எப்போ அப்படிங்கிறத உங்க மென்டார் உங்க குரூப்ல போடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட குரூப்ல நீங்க ஆக்டிவா இருங்க. என்ன மெசேஜ் போட்டாங்களோ ஜஸ்ட் ஹாய் ஹலோ அந்த மாதிரியான மெசேஜஸ் இருந்தாலும் நீங்களும் வந்து இன்ட்ராக்ஷனோட இருங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான், வி ஆர் நாட் ஸ்டாஃப் ப்ரொஃபசர்ஸ், வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. குட் இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா மச் பெட்டரா இருக்கும் லேர்னிங். அப்ப உங்க ஃப்ரெண்டு மட்டும் சொல்லி கொடுத்துட்டே இருந்து நீங்க அவங்ககிட்ட எதுவுமே பேசணும்னா அவனுக்கு சொல்லி தரணுங்கிற எண்ணம் வருமா? ஜஸ்ட் திங்க் ப்ராக்டிக்கல் கேஸ். ஓகே. ஓகே கைஸ், இந்த செஷனை டவுட்ஸ் இல்லைன்னா இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன்ஸ். தேங்க்யூண்ணா.